சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான எந்த உதவிகளும் வழங்கப்படவில்லை என அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அக்ஷயா. நாம இப்ப இருக்கிறது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கடல் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த சீற்றம் தற்போது வரை குறையாமல் காணப்படுகிறது. இந்த கடல் சீற்றத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். மீன்பிடி தடை காலம் தற்போதுதான் நிறைவடைந்துள்ள நிலையில் மீனவர்கள் அனைவரும் கடலுக்கு செல்ல வேண்டிய இந்த வேளையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் எந்த மீனவரும் கடலுக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். இதனால் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த கடல் சீற்றம் காரணமாக இப்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளுள் தண்ணீர் புகுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வீடுகள் கடலோடு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. கடந்த 10 நாட்களாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலோடு அடித்து செல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த 30 வீடுகளை பொறுத்த வரைக்கும் கடல் நீர் மட்டுமல்லாது இங்கிருந்து அரித்து வரக்கூடிய மண்ணும் இந்த வீடுகளுக்குள் புகுந்து காணப்படுகிறது. சில வீடுகளின் ஒரு பகுதி மட்டும் இடிந்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள தேவாலயத்தை பொறுத்தவரை கூட அது மிகவும் ஒரு மேடான பகுதியில் கட்டப்பட்டிருந்தாலும் அதனுடைய கீழ்ப்பகுதிகள் முழுவதும் கடலோடு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் இங்குள்ள பல வீடுகளோ அல்லது கட்டிடங்களோ வலுவிழந்தே காணப்படுகின்றன. எந்த நேரத்திலும் இது வீடுகள் இடிந்து விழும் அசம்பாவித சம்பவம் நடக்கலாம் என இப்பகுதி வாசிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த வீடுகளை இழந்தவர்கள் இங்கு அருகில் உள்ளவர்களது வீடுகளிலோ உறவினர்களது வீடுகளிலோ அல்லது இங்கு யாரும் இல்லை என்றால் அவர்கள் சாலையில் உறங்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவ இடத்தை மாநகராட்சி மேயர், மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஒருமுறை பார்வையிட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு எந்தவிதமான அதிகாரிகளும் இங்கு வரவில்லை என்று பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர். தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் அல்லது தூண்டல் வளைவுகள் அமைக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு இது போன்ற கடல் சீற்றம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு இது போன்ற பெரிய அளவிலான கடல் சீற்றம் எதுவும் ஏற்படவில்லை என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் அதிக வேகத்தில் காற்று வீசுவதே இந்த கடல் சீற்றத்துக்கு காரணம் என இன்காய்ஸ் என்கிற நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் அக்ஷயா.